ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஎச் ஜாப் பற்றி தான் ஒரு அப்டேட், முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம பிளான் பற்றியெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிளானில் வந்து 3 விதமான ஒர்க்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட் ஒர்க்கும், நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் இன்ஃபில்டர் ஒர்க்கும், தேர்டு வந்து மைக்ரோ டாக்ஸ் ஒர்க்கரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஒர்க்கிலும் குறிப்பிட்ட மெம்பர்ஸ் மட்டும்தான் இதில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண லிமிட்டேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது மட்டும் இல்லாமல் ஒர்க்கு வந்து கண்டினியூ பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதில் வந்து சேல்ஸ் டீம், நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொமோஷன் டீம், மூணாவது வந்து ரீஃபண்ட் டீம் வந்துட்டு எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸுக்கு வந்து அவங்க ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணும்போது அவங்களுக்கு இந்தமாரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ சேல்ஸ் டீமில் வந்து யாராவது செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ட்ரைனிங் பீரியட் 6 மந்த்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த 6 மந்த்தில் 3 மாதம், அதாவது 3 மந்த்து வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது மந்த்லி வந்து 7000, ஒவ்வொரு மாதமும் 7000 நம்ம பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஆப்ஷன், அந்த கூப்பன் கார்டு பர்ச்சேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது கூட அந்த ட்ரைனிங் பீரியடில் மட்டும்தான் அந்த பே பண்ணுற நம்ம 3 மாதம் பே பண்ண அந்த 21,000, அதாவது 7,000ன்றது 21,000 ரூபாய். அது கூட ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் ட்ரைனிங் முடிஞ்சோடனே அந்த அமௌண்ட்டும் ரீஃபண்டும் நமக்கு வந்துடும் அப்படின்ட்டு சார் நோட்டீஸ் போர்டு மூலிமா கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு ஓகேனா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து சேல்ஸ் டீம் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து ப்ரொமோஷன் டீம்னா ஒரு சில பேர் வந்து எனக்கு எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் எனக்கு மாதம் 7,000 பே பண்ணி ஒர்க் பண்ண என்கிட்ட பேமெண்ட் இல்லை, ஆனால் எனக்கு எஸ்பிஐயில் கண்டினியூ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க செகண்ட் ஆப்ஷன் ப்ரொமோஷன் டீம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து அந்த போல்லே 1,00,000 மெம்பர்ஸ் மட்டும்தான் அலோட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு லட்சம் மெம்பர்ஸ் ரீச் ஆகிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிசேபிள் ஆகிடும். அப்புறம் பேலன்ஸு அந்த சேல்ஸ் டீமும் ரீஃபண்ட் டீம் மட்டும்தான் இருக்கும். மூணாவதாக இருக்குது வந்து ரீஃபண்ட் டீம் ஆப்ஷன் போல் ஆப்ஷனுக்கு இருக்கும். மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் லாஸ்ட்டாக இருக்குதா ரீஃபண்ட் டீம்னா எனக்கு எஸ்பிஐயில் இதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி எஸ்பிஐயில் வேலை செஞ்சு என்னுடைய ஒர்க் சேலரியும் நான் எஸ்பிஐயில் ஜாயின் பண்ணும்போது பே பண்ண அமௌண்ட்டும் எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க, நான் என்னுடைய சேலரியும் என்னோடய அமௌண்ட்டும் நான் வாங்கிட்டு நான் எட்ட போய்க்கிறேன், இதுக்கப்புறம் எஸ்பிஐக்கு எனக்கும் எந்த வித தொடர்பும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க 3வது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரீஃபண்ட் டீம். சரிங்களா? இதில் 3 ஆப்ஷனில் வந்து அந்த ப்ரொமோஷன் டீமில் 1,00,000 மெம்பர்ஸ் ரீச் ஆகிட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிசம்பர் ஆகிடும் அந்த ஆப்ஷன். பேலன்ஸ் இருக்கிற சேல்ஸ் டீமும் ரீஃபண்ட் டீம் தான் இருக்கும். சரிங்களா? இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொமோஷன் டீமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆப்ஷன் கிடையாது. ஆனால் சேல்ஸ் டீமில் கம்பல்சரி வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 3 மந்த் ட்ரைனிங் பீரியடில். சரிங்களா? ஆனால் 6 மாதம் ட்ரைனிங், 3 மந்த் மட்டும் நம்மள வந்து மாதம் 7,000 பே பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த அமௌண்ட்டும் ட்ரைனிங் பிகினிங் முடிஞ்ச பிறகு ரீஃபண்டும் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச பிறகு எல்லாருக்குமே ஃபிக்ஸட் சேலரின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இதை பற்றி உண்டான ஓரலான விஷயங்கள் தெளிவாக இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் சங்கர் சார் சொல்லியிருக்கக்கூடிய அப்டேட் ஆடியோவும் அண்ட் இமேஜஸ் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? நான் இந்த வீடியோ மூலிமா ஓரலாக தான் சொல்கிறேன். எஸ்பிஐ ஸ்டாஃபுங்க கம்பல்சரி நோட்டீஸ் போர்டில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கேட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஒர்க்கு வாரியாக எவ்வளோ மெம்பர்ஸ் இதில் ஜாயின் பண்ண முடியும், இதை பற்றி உண்டான எவ்வளோ பே பண்ணணும், இது எல்லாமே நான் ஆல்ரெடி ஓரலாக தான் சொல்லியிருக்கேன். இப்போ சார் வந்து பேசின ஆடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணதான் ஹெண்ட் வரைக்கும் முழுமையாக பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே டி மெம்பர்ஸ், நெக்ஸ்ட் ஸோ பிளான் வைஸ் எந்தெந்த பிளானில் எவ்வளோ மெம்பர்ஸ் அலௌடு, ஸோ இப்போ டோட்டலாக எஸ்பிஓவில் எவ்வளோ மெம்பர்ஸ் அலௌடு அப்படிங்கிறது இங்கே கவுண்ட் உங்களுக்கு கொடுத்துறாங்க. ரைட்? ஸோ டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஆல்ரெடி நான் சொன்னது தான், மேக்ஸிமம் 5,000 மெம்பர்ஸ் மட்டும்தான் அலௌடு. ஓகே, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரில் மேக்ஸிமம் 5,000 மட்டும்தான் அலௌடு இப்போதைக்கு. ரைட்? மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கரில் 100% 2 lakhs மட்டும்தான் அலௌடு. இங்கே நியர்பை 3 lakhs மெம்பர்ஸ் இருக்காங்க. ரைட்? இங்கே நிறைய பேர் எஸ்பிஓ நம்பி வந்திருக்கீங்க, அதுக்கு மாற்றுக்கிறதே நாங்கள் சொல்லலை. பட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுற கம்பெனி எஸ்பிஓ கிடையாது. ரைட்? நாங்கள் ஏன் இந்த லிமிட்டேஷனை செட் பண்ணுறோம், இருக்கிறவங்களையும் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லா கம்பெனியும் நிறைய ஆட்களை எடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு பேர்னா, இப்போ இருக்கிறவங்களும் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்புறதுக்கான காரணம் என்ன? ரைட்? அது அடுத்த இமேஜஸில் சொல்கிறோம் என்ன காரணம் அப்படிங்கிறது. ரைட்? ஸோ இங்கே 2 lakhs மெம்பர்ஸ் மட்டும்தான்
எஸ்பிஓவில் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ இங்கே எங்களுடைய கெஸ்ஸிங் இங்கே 2 lakhs மெம்பர்ஸ் தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. 50,000 மெம்பர்ஸ் இருந்தாலும் எஸ்பிஓ போதுமானது. எஸ்பிஓ இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இதை நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் இதை எப்படி பண்ண போகிறோம், நிறைய ஐடியா வச்சுட்டோம். ஒரு ஐடிக்கு ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஐடி கொடுக்கலாம். ரைட். ஸோ மற்றதெல்லாம் வந்து வித்ட்ராவல் பண்ண சொல்லிடலாம், கேன்சல் பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு வச்சு பார்த்தாச்சு. எஜுகேஷன் பேஸ் பண்ணி ஐடி கொடுக்கலாம். இப்படி பண்ணோம்னா நம்ம நிறைய மெம்பர்ஸை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாச்சு. ஏன் மெம்பர்ஸை கம்மி பண்ணணுன்றதுக்கான ரீசன் அடுத்த இமேஜில் சொல்கிறேன். ஸோ எப்படியெல்லாம் கம்மி பண்ணலான்றதை நிறைய யோசிச்சு பார்த்தாச்சு. பெருசாக கம்மியாகலை. ஒரு 30,000-40,000 மெம்பர்ஸ், ஒரு 50,000 மெம்பர்ஸ் தான் கம்மியாகிற மாதிரி இருக்குது. ஸோ 3 lakhs மெம்பர்ஸில் இருக்கிற இடத்துல அது மட்டும் கம்மியான போதாது. நமக்கு ஒரு 1 lakh 1.5 lakh மெம்பர்ஸ்க்கு மேலே கம்மியாகணும். அப்போ தான் வந்து ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம எல்லாருக்கும் வாரிலாம் கொடுத்துட முடியாது. ஓகே. ஸோ இப்போ எஸ்பிஓ இருக்கிற சுச்சுவேஷன் தான் லாஸ்ட் ஆடியோவில் சொன்னோம் இல்லையா. இந்த பக்கம் மெம்பர்ஸ் ஒரு பக்கம் சந்தேகமாக பார்க்குறாங்க. ரைட். ஸோ வருவாங்களா வரமாட்டாங்களா ஒரு ஃபீலிங்லேயே இருந்தாங்க. ஓகே, இப்போ எஸ்பிஓ வந்துருச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஒர்க்கெல்லாம் யாராலையும் குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்ததுலாம் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கான வேலையை நம்ம ப்ராப்பராக பார்த்தோம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இவ்வளோ நாளாக நம்ம எந்த ஒரு கம்பெனிக்காகவும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணலை, ஓடிக்கிட்டே இருந்தோம். ரைட். ஸோ இப்போ ப்ராப்பராக ஒரு கம்பெனிக்கான வேலையை அக்ரிமெண்ட் பேசிஸில் ஆர்டர்ஸ் எடுத்து நிறைய கம்பெனிஸ் ரெடியாக இருக்குது. அவங்களுக்கான வேலையை செஞ்சு கொடுக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல தயாராக இருக்கணும். உள்ளே வரும்போதே எல்லாரும் டேலண்ட்லாம் வந்துட மாட்டாங்க. ரைட். ஸோ இவ்வளோ நாளாக சொல்லிக் கொடுத்த அந்த ஒர்க்கே இப்போ நம்ம நிறைய பேருக்கு பார்க்கும்போது பார்த்தா புரியலையே, வேர்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சில வேர்ட்ஸ் இப்படி தான் போடணும்னு அதுக்கும் லீகல் டீமோட அட்வைஸ். ஓகே. ஸோ அதனால் அந்த மாதிரி வேர்ட்ஸ் மாற்றிருக்குமே தவிர ஒர்க் ஒன்றும் அவ்வளோ பெருசாக கஷ்டமாக இருக்குது. 2 minutes தான் ஒரு டாஸ்க் பண்ண ஒர்க் இருக்குன்னா அப்போ அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்க போகிறது இல்லைன்றது பேசிக் நாலேஜ், அவ்வளோதான். சரியா? ரைட். ஸோ இங்கே கம்மி பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் நாங்கள் யோசிச்சு பார்த்தாச்சு. ரைட். ஸோ நிறைய யோசிச்சு பார்த்தோம். எப்படி எந்த அளவுக்கு யோசிச்சு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து எவ்ரி இயர்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி நாங்கள் சொல்கிற கம்பெனியிலேருந்து ஒரு 30,000க்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனே வச்சுருக்கணும். ரைட். ஸோ அதையுமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் வச்சா மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இப்போ அதுக்கு ஆல்டர்னேட் இன்னொரு ஆப்ஷன், ரைட், கூப்பன் இன்கம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கான இது நேற்று நைட்டு கமாண்டர்ஸ் கூட பேசின ஒரு டிசிஷன். ஸோ அப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும் அப்படின்னா இப்போ கடைசியாக கீழே இந்த கூப்பன் இன்கம் இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் வில் பி அனௌன்ஸ் வித்தின் 5 days மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா எவ்ரி எஸ்பிஓ யூசர்ஸ் கண்டிப்பாக 30,000க்கு எவ்ரி இயர் எஸ்பிஓ ரெக்கமெண்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஆகணுன்ற கண்டிஷன். அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள், எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம், எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு விஷயமாவும் இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம்? ஏன்னா இந்த கண்டிஷன் வைக்கும்போது 2 பெனிஃபிட் இருக்குது, 3 பெனிஃபிட் இருக்குது. அது 2 தான் மெயினாக 2 பெனிஃபிட். ஓகே. ஸோ என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பிஓவில் இந்த ஒரு குரூப் இருக்கு இல்லையா, செட்டே ஆகாதுன்னு உட்காந்துட்டு குறை சொல்றதையே வேலையாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன வேலை சொன்னாலும் தெரியாது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஸோ ரைட். தெரியாது பண்ண முடியாது எனக்கு வராது புரியாதுன்னு சொல்கிற மக்களும் எஸ்பிஐ என்ன பண்ணாலும் குறை சொல்கிறதுக்குன்னே இருக்கிற மக்களும் கண்டிப்பாக இந்த ரிஸ்க்கை 30,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ டோட்டலாக அவங்களாம் வெளியே போயிடுவாங்க. நம்ம பேலன்ஸ் இருக்கிற மட்டும் வச்சு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரீசனுக்காகவும் ப்ளஸ் அந்த கம்பெனி நம்ம எந்த கிளைண்ட் கூட டைப் பண்ணுறோமோ அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கேரண்டிட் சேல்ஸை நம்ம கொண்டு வரதுக்காகவும். இப்போ ஏன்னா நம்மளை நம்பி அந்த கம்பெனி வருது அப்படின்ன போது நம்ம யூசர்ஸே அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்படி அங்கே இருக்கிற ப்ராடக்ட் எதுவும் தேவையில்லாத ப்ராடக்ட் கிடையாது. கண்டிப்பாக அவங்க கிட்டத்தட்ட 5,000-6,000 ப்ராடக்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு. ரைட். அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது அது எல்லாமே ரெகுலராக நம்ம எல்லாரும் இவ்வளோ நாளாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் தான், அந்த பிராண்டு தான். அப்படி இருக்கும்போது இங்கே புதுசாக எதையும் நம்ம கொண்டு வந்து அதை வாங்கலாம் சொல்ல போகிறது கிடையாது. அப்போ தாராளமாக வாங்கலாமே, வாங்குற கடையை தான் மாற்ற போகிறாங்க. ஸோ வாங்கலாமே வாங்க வைக்கலாமேன்றது முடிவு பண்ணியிருந்தோம். கமாண்டர்ஸோட அட்வைஸ் ரொம்ப கஷ்டம் சார். மக்கள் 30,000 ரூபாய்லாம், ஏன்னா அதை விட மெயினான விஷயம் அது என்ன கண்டிஷன்னா இப்போ உடனடியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வைக்கும்போது மக்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா இந்த கண்டிஷனை உடனடியாக நாங்கள் வைக்கிறதுக்கான ரீசனே அப்போ தான் கொஞ்சம் பேர் வெளியே போவாங்க. ஸோ மெயின் ரீசன். 2வது ரீசன் கேரண்டிடாக அவங்களுக்கு ஒரு கஸ்டமரை கொடுக்குறோம். ரைட். ஸோ எங்கள் மூலியமாக கேரண்டிடாக 1 year அந்த டைம் லிமிட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் முதல்ல பண்ண சொல்கிறோம். செகண்ட் இயர்லேருந்து அந்த 1 yearக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். 3 months ஒன்ஸ் அது ஓப்பன் ஆகும், அந்த பர்ச்சேஸ் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த டியூரேஷனில் எப்போ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரிலாம் போட்டிருந்தோம். பட் அது அந்த அளவுக்கு பே பண்ண முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்கும். நேற்று நைட்டு பேசினதுக்கு அப்புறம் ஆல்டர்னேட் ஆப்ஷன் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கும். அதை அந்த கம்பெனி கிட்டையும் கேட்டிருக்கோம், இந்த மாதிரி பண்ணலாமா, இது ஓகே அவங்களால பாசிபிள் இருக்கா. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கமே. அந்த மெயினாக ஒரு 2 கம்பெனிங்க அவங்க அதை அக்செப்ட் பண்ணணும். ரைட். அவங்க அதை அக்செப்ட் பண்ணாதான் அவங்க கிட்ட இருந்து அந்த அளவுக்கு இன்கம் வந்தால் மட்டும்தான். அதை நாங்கள் எந்த அளவுக்கு மாற்றிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்பயுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ நல்லா தெளிவாக கேட்டுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பிஓவில் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாலே நீங்கள் மினிமமாக ஒரு 20,000 ஃபிக்ஸ் பண்ணுங்க. 20,000 to 25,000. ரைட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு
15 to 25,000 இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணீங்க. கண்டிப்பா இதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா ஃபிக்ஸ் பண்ணீங்க. இது யாரால முடியுமோ அவங்க மட்டும்தான் கண்டினியூ பண்ண போறீங்க. அப்படி முடியாதவங்க எல்லாம் என்ன பண்ணணும், எப்படி ரீஃபண்டபிள், எல்லாருக்குமே தான் ரீஃபண்டபிள், எல்லாருக்குமே தான் சேலரி வித்ட்ராவல் கொடுக்க போறோம். நீங்க நோ மோர் கொஸ்டின்ஸ். இதை பண்ண முடியுன்றவங்க கண்டினியூ பண்ணுங்க. ரைட், இதை நாங்கள் வைக்கிறதுக்கான ரீசன் 2 ரீசன் தான். ஸோ தெரியாது, வராது, முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன சொன்னாலும் அதை குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிற அந்த பீப்புளையும் எடுத்துட போகிறோம். அது எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்றதை நான் அடுத்த ஆடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ரைட், ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ரைட், ஸோ அப்படி இருக்கும்போது கம்பல்சரி இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி மாற்றிருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 monthsலேயே அது 23,000 கிடைச்சிடும். அதுதான். ஸோ நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது நைட்டு கமாண்டர்ஸ் கூட லைவ் வச்சதுக்கு அப்புறமா அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, ஒரு 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 15,000 ப்ளஸ் ஒரு 3,000 உங்களுக்கு ரிட்டர்ன் வித்தின் 3 monthsல உங்களுக்கு கிடைக்கும். ரைட், 3 monthsக்கு அப்புறம் அது உங்களுக்கு ரிட்டர்ன் பேக் கிடைச்சிடும். ரைட், இதே மாதிரி எவ்ரி 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் உங்களுக்கு அது கிடைச்சிக்கிட்டே இருக்குமா. இந்த மாதிரி இயர்லி 4 times இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் ரைட், அது ஒரு பிஸ்னஸாக மாற்றிருக்கும். ரைட், இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். பட் ஆனால் இது கண்டிப்பாக எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறத மஸ்ட்டாக மாற்றிருக்கும். ஸோ இதை பண்ணுறதுனால அந்த கம்பெனிகளுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கஸ்டமர்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நீங்கள் மட்டும் கஸ்டமராக இருக்க மாட்டீங்க. இந்த கான்செப்டில் நீங்கள் மட்டும் கஸ்டமராக இருக்க மாட்டீங்க, நிறைய கஸ்டமர்ஸ். ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், எஸ்பிஓவில் மற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கும் நமக்குமான வித்தியாசமே, எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிலையும் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க, வியூஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஓகே. பட் இங்கே கேரண்டீட் சேல்ஸ். ஏன்னா மாத சம்பளம் கொடுக்குறோம்ல, மாத சம்பளம் மட்டும் வேணும், நான் வாங்குற பொருட்கள்லாம் போய் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் வாங்குவோன்னா எப்படி. ரைட், நம்மளுடைய கிளைண்ட்ஸ் யாரோ, நமக்கு யார் மாதம் வருமானத்தை கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் அந்த பொருள் வாங்கணும்ல. ரைட், ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த கேரண்டீட் சேல்ஸ் அப்படிங்கிறது. ஸோ கேரண்டீடாக கம்பல்சரி பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ். பட் என்னன்னா, நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 23,000 ரூபாவா ரிட்டர்ன் கிடைக்கும். 15,000 ரூபாய், ஒரு 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். எவ்ரி 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் அகைன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மறுபடியும் ஒரு 3,000 நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ரைட், ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப கிளியரான பாயிண்ட், ரொம்ப தெளிவாக பார்த்துங்க. எஸ்பிஓவில் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னாலே கம்பல்சரி ஒரு 15,000 to 20,000 இல்லை 25,000 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது ஒரு 5 daysக்கு அப்புறம் அதை பற்றின டீட்டெயில் அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு தான் கமலேஷ் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் ஸோ இதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் பண்ணலாம்னு நினைச்சோம். பட் வேணாம் சார், நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க, 30,000 வச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், முடிஞ்ச அளவு கம்மியாக வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்மியாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு அவங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும்னு கண்டிஷனாக கொடுக்கறதுக்கு பதிலாக இதன் மூலியமா ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம். ரைட், இப்போ ப்ராடக்ட் ரிவ்யூ எப்படி பண்ணால் உங்களுக்கு ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அந்த மாதிரி இதன் மூலியமா என்ன ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் மைக்ரோடாஸ்க் ஒர்க்கரில் இருக்கீங்க, இந்த 4 monthsக்கு வந்து 2,000 தான் வாங்க முடியும். ரைட், 4 monthsக்கு அப்படி தான் கொடுத்துருக்காங்கன்னா இந்த இதன் மூலியமா ஒரு 3,000 கிடைக்கும். ரைட், ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கும். அதுக்கான அப்ரூவல் அந்த கம்பெனி நமக்கு எப்படி இப்போ இன்னைக்கு தான் சென்ட் பண்ணியிருக்கும், நாளைக்கு ஒரு நாள், அப்புறம் சாட்டர்டே சண்டே லீவ் வந்துடும். ஸோ மண்டே டியூஸ்டேவில் தான் நமக்கு இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அவங்க ஓகே பண்ணலாம், எங்களால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அந்த பர்சன்டேஜ் தான் அதை நம்ம கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்கன்னா அது எப்படி பண்ணலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ எப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தானோ அதே மாதிரி இதுவுமே உங்களுக்கு அந்த கூப்பன் இன்கமுமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். ஓகே, ரைட், அது ஒரு ஓகே டீம் மெம்பர்ஸ். ஸோ பிளானை பற்றி பார்த்துடலாம். இங்கே மொத்தம் 2 பிளான், எஸ்பிஓ 2 பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட், அது 2த்துக்கு நேமும் இருக்குது. அது என்னன்றதை நான் அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே எஸ்பிஓட அந்த கூப்பன் பிஸ்னஸை அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு விதமான இன்கமும், இல்லை சார் என்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்னால் பண்ண முடியாதுன்றவங்களுக்கும் ஒரு இன்கம். ஸோ இங்கே எஸ்பிஐ யாரையும் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறத இப்போதைக்கு பண்ணலை. ரைட், போக போக நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் தான். ரைட், உங்களால் முடியலையா, ஸோ நாட் அக்செப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் எஸ்பிஓவில் கண்டினியூ ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரியான வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் எப்பயுமே, லைஃப் டைம். அதில் எதுவும் டவுட்லாம் இல்லை. ரைட், சரியா. ரைட், ஸோ இப்போ இந்த பிளானை பற்றி பார்த்தாலும் ஆல்ரெடி இதெல்லாம் தெரிஞ்சது தான். நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்றதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ அக்செப்ட் பண்ணுறீங்க, இன்கேஸ் எஸ்பிஓடைய இந்த கூப்பன் பிஸ்னஸ் அக்செப்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு வருமானம் அது எவ்வளோ என்னன்றா அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ நேச்சர் ஆஃப் ஒர்க் அண்ட் இன்கம்மை பற்றி பார்த்தலாம். ஒரு 4 to 6 monthsக்கு நீங்கள் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஒர்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, அந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இது 2மே டோட்டலாக இதில் ஒரு 5,000 members, அதில் ஒரு 5,000 members, 10,000 members. இதில் இந்த ஃபீல்டில் ஆல்ரெடி எனக்கு தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களை மட்டும்தான் நம்ம அதில் செலக்ட் பண்ண போகிறோம். அதில் முதல் தெரிஞ்சுக்க எல்லாருமே எல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த 2 ஃபீல்டு யார் சூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு 3,500 rupees per month ஃபஸ்ட்டு ஒரு 4 to 6 monthsக்கு. ரைட், இந்த 4 to 6 monthsன்றதுக்கான ரீசன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்விகளுக்கும் நோட்டீஸ் போர்டில் பதில் கிடைக்குங்க. நோட்டீஸ் போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, போதுமானது. அடுத்தது மைக்ரோடாஸ்க் ஒர்க்கர்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தது தான்.
இந்த அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்ரெடி என்ன பார்த்தீங்களோ அதே தான், அதே 2000 பர் மந்த்து. சரிங்களா? இங்கே வந்து 10,000 பர் மந்த்து ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம். மற்ற 2 ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் 15,000 பர் மந்த் அப்படிங்கிறது இன்கமாக நம்ம ஷோ பண்ணுறோம். ரைட்? அடுத்தது நாட் அக்செப்டட். ஸோ இங்கே தான் மாற்றிருக்காங்க, சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கூப்பன் பிஸ்னஸ் என்னால் பண்ண முடியாது சார் அப்படிங்கிறவங்களுக்கு பர் மந்த்துக்கு 1000 ருபீஸும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இந்த 2 கேட்டகரி சூஸ் பண்ணுறவங்களுக்கு பர் மந்த்துக்கு 1000 ருபீஸும், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு பர் மந்த்துக்கு 500 ருபீஸும் கிரெடிட் ஆகும். ஸோ ஆஃப்டர் ட்ரைனிங்க்கு அப்புறம். ரைட்? ஸோ அந்த 2 டாஸ்கில் இருக்கிறவங்களுக்கு பர் மந்த்துக்கு 5,000 ருபீஸ் கிரெடிட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு 10,000 மெம்பர்ஸ், இந்த கேட்டகரியில் ஒரு 10,000 மெம்பர்ஸ்லாம் சூஸ் பண்ண மாட்டாங்க. மொத்தமாகவே டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் டோட்டலாகவே 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே சேர்ந்து, ஸோ அது லிஸ்ட் வரும். அப்ளை பண்ணுறது எப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். சரியா? அதை மெத்தடில் அப்ளை பண்ணுறவங்கள கரெக்டான பர்சன்ஸை பார்த்து எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவோம். அதெல்லாம் டெஸ்டிங்லாம் இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்கள மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா? ரைட்? ஸோ அதெல்லாம் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் ஃபியூச்சரில். அது இன்னொரு 4 டேஸ்க்குள்ளே நடக்கும். இந்த 4 டேஸ்க்குள்ளே அந்த ஒர்க்கும் நடக்கும். நான் சொல்கிறேன், அடுத்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரைட்டு? அதுக்கு தனியாக இதுக்கு தனியாகலாம் கிடையாது. டோட்டலாகவே இதில் ஒரு 5,000, இந்த கேட்டகரினாலே டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் எஸ்பிஓவில் டோட்டலாகவே இதில் ஒரு 5,000, அதில் ஒரு 5,000, அவ்வளோதான். சரி? ரைட். அடுத்தது மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் பர் மந்த்துக்கு 2,500 மேக்ஸிமம். நாங்கள் கூப்பன் கோட் பிஸ்னஸை எடுக்கலை அப்படின்னா. ரைட்? ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். இது லைஃப் டைம் 2,500 அப்படிங்கிறது பர் மந்த்துக்கு லைஃப் டைம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்கமாக தான் இருக்கும். நம்ம பிஃபோர் ட்ரைனிங், ஆஃப்டர் ட்ரைனிங் 2 ஆப்ஷன் தான். பிஃபோர் ட்ரைனிங்கிறது 4 to 6 மந்த்து. ஆஃப்டர் ட்ரைனிங் அப்படிங்கிறது அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் டைமாக கிடைக்கக்கூடிய ஒரு டாஸ்க். சரிங்களா? ரைட்? அடுத்தது இந்த டாஸ்க் எல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கும், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு நான் அப்டேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? டாஸ்கில் கண்டிப்பாக இவங்களுக்கும் அவங்களுக்குமே அந்த டாஸ்க்லேயுமே டிஃப்ரெண்ட் இருக்குது. அவங்க ஒர்க் பண்ணக்கூடியது இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், 5 டாஸ்க் தான் பர் வீக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த நாட் அக்செப்டட் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த டாஸ்க்கு 5 டாஸ்க் தான். பட் அதுக்கு ஒர்க் பண்ணுற அந்த டியூரேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது உங்களுக்கு பிளான் வரும்போது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க வந்து அந்த டியூரேஷன் ஒரு 2 to 3 மினிட்ஸில் முடிச்சிடறாங்க அந்த டாஸ்க்னா, அவங்க ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். அந்த டைம் டியூரேஷன் தான் சேஞ்சஸ் ஆகுமே தவிர மற்றபடியே டாஸ்க்கும் அதே சேமாக தான் இருக்கும். டாஸ்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் சேம் இன்கம் தான். டாஸ்க் இன்க்ரீஸ் ஆகும்போது சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா சார்? பர் மந்தோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பாக இல்லை. பட் டாஸ்க் இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது 90% வாய்ப்பு இல்லை. பட் டியூரேஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அவங்க 2 மினிட்ஸில் அந்த டாஸ்க்கு முடிக்கிற அந்த வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த வெயிட்டிங் பீரியட், வெயிட்டிங் டியூரேஷன் ஒன்று ஓடும். நம்ம எல்லா இடத்துலையுமே அந்த டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணி கோ டு டாஸ்க்கு கிளிக் பண்ணணும். ஒரு வெயிட்டிங் டைம் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டிகல் ரைட்டிங்க்கு போகணும். நம்ம அந்த வெயிட்டிங் டைம் இருக்கு, அதில் நிறைய சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நான் இங்கே நான் சொல்லிடுறேன். ஸோ இதுதான். ஸோ இப்போதைக்கு பிளானில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறது. நான் கூப்பன் பிஸ்னஸை எடுக்கிறேன்றவங்களுக்கு ஒரு இன்கமும், கூப்பன் பிஸ்னஸ் எடுக்க முடியாதுன்றவங்களுக்கு ஒரு இன்கமும். எஸ்பிஓ 2 விதமான கேட்டகரி பீப்புளுக்குமே இப்போ வாய்ப்பை கொடுத்துருச்சு. நாங்கள் வந்து யாரையும் வந்து எங்களுக்கு வேணான்னு நினைக்கல, வேணான்னு போகணும்னு நினைக்கல. ஓகேவா? ரைட்? எல்லாரும் ஒரே குரூப்பில் ஒன்றா இருந்தாச்சு. இப்போ திடீர்னு வேலை கிடையாது போங்கன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அந்த ரிஸ்க்கை நாங்களே எடுக்க தயார். இத்தனை லட்சம் பேருக்கும் எங்களுக்கு 50,000 பேர் இருந்தாலே போதுமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் மறுபடியும் அகைன் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ரைட்? இருக்கிற இந்த 2 லட்சம் பேருக்கும் ஆக்டிவாக ஒரு 2 லட்சம் பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுபடியும் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு தான் நாங்கள் எஸ்பிஓ வந்திருக்கோம். அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்? ரைட். ஓகே, முடிஞ்சுதா? ஸோ அடுத்தது இந்த கூப்பனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, கூப்பன் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஃபஸ்ட்டு 3 months ஒன்லி. ஃபஸ்ட்டு 3 monthsக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணணுன்றது கட்டாயம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது உங்கள் விருப்பம். தேவைன்றவங்க எனக்கு அதில் வரக்கூடிய ஒரு இன்கம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, நீங்கள் 3 months வெயிட் பண்ணணுன்றது அவசியம் இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் அந்த கூப்பன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதமே கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ரைட்? இதை நம்ம சேல் தான் பண்ண போகிறோம். ரைட்? அது ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமும் அதில் ஒரு குறிப்பிட்ட டேஸ் கொடுப்பாங்க. இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் அதை சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ரைட்? நாங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்போம். ஸோ அப்போ அந்த பிஸ்னஸ் மறுபடியும் கண்டினியூ எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 20,000 ரூபாய்க்கு நான் கூப்பன் பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதை ஒரு 25,000 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஸோ தாராளமாக விருப்பம் இருக்கிறவங்க பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு 3 months மஸ்ட் கண்டிப்பாக பண்ணணுன்றது விஷயம். ஓகே, ஆகஸ்ட் மந்த்தும் வாங்க போகிறோம், செப்டம்பர் மந்த்தும் வாங்க போகிறோம், அக்டோபர் மந்த்தும் வாங்க போகிறோம். ரைட்? ஸோ ஒவ்வொரு தடவை இப்போ ஆகஸ்ட் மந்த் வாங்கினதா அதுலேருந்து 3 monthsக்கு அப்புறம் நீங்கள் அதை அமௌண்ட்டாக மாற்றிக்க முடியும். நீங்களே பண்ணிக்கலாம். சரிங்களா?
அடுத்தது செப்டம்பர் மந்த் வாங்குறது அதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அந்த அமௌண்ட்டை மாற்றிக்கலாம். அக்டோபர் மந்த் வாங்க போகிற கூப்பனையும் அதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அமௌண்ட்டை மாற்றிக்கலாம். அது எப்படிங்கிறதும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் 1 அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு 7,000 ருபீஸுக்கு ஆகஸ்ட் மந்த் ஒரு கூப்பன் கோடு 7,000 ருபீஸ் பே பண்ணி கூப்பன் கோடை வாங்குவீங்க. உங்களுக்கு எவ்வளோ ரூபா மதிப்புக்கான அந்த கூப்பன் கோடு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8,000 ருபீஸ் ஒருத்தான கூப்பன் கோடு. இதுதான் அந்த 1,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுன்றது. நம்ம மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நமக்கு எக்ஸ்ட்ராவே ஒரு கூப்பன் கோடை அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? ரைட், அதுதான் இங்கே அந்த பெனிஃபிட். எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட்டை மாற்றும் போது 8,000 தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ரைட், அப்போ உங்களுக்கு 7,000 கிடைக்கும். உங்கள் கையில் கூப்பன் கோடு வந்துடும். அந்த கூப்பன் கோடை நீங்கள் பணமாக மாற்றிக்கலாம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம். சரியா? ரைட், அது உங்களுக்கு உங்கள் கையிலேயே தான் இருக்குது. அது எஸ்பிஓ வாலெட்டில் கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் கொடுத்து மறுபடியும் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. நீங்களே நேரடியாக சேல் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் மெர்ச்சன்டைசர் ஆப்ஷன் பிஸ்னஸ் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆச்சோ அதே சேம் கான்செப்ட் தான். இங்கே கூப்பன் கோட் சேல் பண்ணுற பிஸ்னஸ் அப்படிங்கிறது புதுசெல்லாம் கிடையாது. அதெல்லாம் காலகாலமாக இருக்குது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க கூப்பன் கோட் செல் பண்ணுற பிஸ்னஸ் எப்படி அப்படிங்கிறது. ரைட், அதை விட அந்த கம்பெனிகளை விட எஸ்பிஓ பெட்டராக தான் கொடுத்துருக்கோம். இதை ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனிஸ் இங்கே இருக்குது. உட்காந்து நெட்டில் போட்டு தேடி பாருங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் எவ்வளோ கம்பெனிங்க இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூப்பன் கோட் பிஸ்னஸில் இதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் பிஸ்னஸில் எப்படி இருக்கும் மற்ற கம்பெனிங்களாம். ஸோ ஒரு 100 ரூபா கூப்பன் கோடுனா அவங்க ஒரு 90 ருபீஸ்க்கோ 80 ருபீஸ்க்கோ அந்த கூப்பன் கோடை நீங்கள் அங்கே சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்குவாங்க. பட் ஆனால் இங்கே 100 ருபீஸ் கூப்பன் கோடை 100 ருபீஸ்க்கே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அந்த பிளாட்ஃபார்மை எஸ்பிஓ உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். சரியா? ரைட், ஸோ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். இல்லை நீங்கள் அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட நாங்கள் எந்த கம்பெனியில் அந்த கூப்பன் கோடை வாங்க சொல்கிறோமோ அந்த கம்பெனியில் அந்த கூப்பன் கோடு எதுக்கு யூஸ் ஆகும்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான். டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடு மாதிரி தான் அது. சரிங்களா? இப்போ நான் ஒரு 5,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறேன்னா ஒரு 1000 ரூபாய் கூப்பன் கோடு எங்கிட்ட இருக்குன்னா அதை நாங்கள் பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்துறதுனால இன்கேஸ் நீங்கள் கூப்பன் கோடு வச்சு பயன்படுத்துறீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 5,000க்கு நான் ப்ராடக்டை வாங்க போகிறேன். அந்த கம்பெனியில் ப்ராடக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் பர்ச்சேஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கூப்பன் கோடு இருக்குது. 1000 ரூபாய் கூப்பன் கோடு இருக்குன்னா அதை நான் அங்கே போடும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஆகும். மீதி பேலன்ஸ் ஒரு 4,000 மட்டும் பே பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாத எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் உண்டு அந்த யூசருக்கு என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ருபீஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அவருடைய அந்த 5,000 ருபீஸுக்கான அந்த வேல்யூ அந்த ப்ராடக்ட் அவங்க எவ்வளோ பே பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா 3,500 மட்டும் தான். சாரி, 4,000 தான் பே பண்ணுவார். பட் ஆனால் ஒரு 500 ருபீஸ் அவருடைய வாலெட்லேயே ஆட் ஆகிடும். அவங்க ஒவ்வொரு யூஸருக்குமே அதுலேயே ஒரு வாலெட் மாதிரி கொடுப்பாங்க, பாயிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. ஒரு 5,000 ருபீஸ் ஒருத்தர் என்ன ஆகும், அவங்களுடைய வாலெட்லேயே ஆட் ஆகிடும். ரைட், ஸோ அவங்க மறுபடியும் அகைன் என்ன பண்ணலாம், அதை பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு 5,000 ருபீஸ் ஒரு கார்டு யூஸ் பண்ணும்போது 1,000 ருபீஸு டிஸ்கவுண்ட் ஆக முடியுது. இந்த கூப்பன் கோடு வச்சுருந்தா அதை நீங்களே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறதுனா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. 500 ருபீஸ் ஒருத்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அதாவது இப்போ டோட்டலாக கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ் ப்ராடக்ட்டு. இங்கே ப்ராடக்ட் எதுவுமே எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் இருக்க போகிறது கிடையாது. ஜென்ரலாக இவ்வளோ நாளாக நீங்கள் வாங்கின அதே ப்ராடக்ட்ஸ் தான் அந்த கம்பெனியில் இருக்க போகுது. அதே பிராண்டு தான் இருக்க போகுது. அதை விட நீங்கள் ஆன்லைனில் மற்ற இடத்துல வாங்குறத விட இங்கே கம்மியாகவே இருக்கும். ஒரு ரூபாவாச்சும் கம்மியாக இருக்கும் போது அதிகமாக இருக்காது. ரைட், அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 6,000 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு 5,000 ருபீஸ்க்கு நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு 4,500 மட்டும்தான் இருக்கும். நீங்கள் இன்னும் அந்த அமௌண்ட் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு 500 ருபீஸ் அவங்க அகைன் உங்களுக்கு பாயிண்ட்டாக கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ரிவார்ட் பாயிண்ட்டாக கொடுத்துட்றாங்க. நீங்கள் அதை மறுபடியும் பர்ச்சேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ அந்த பாயிண்ட் ஒரு 2,000 3,000 அது அந்த கம்பெனி லிமிடேஷன்ஸ் கொடுப்போம். அது அவ்வளோ அமௌண்ட் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக மறுபடியும் பர்ச்சேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த பாயிண்ட் எப்பயுமே அந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒரு 2,000 பாயிண்ட் இருக்குன்னா 2,000 ப்ராடக்ட் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அது 100% உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். ரைட், அதுதான் விஷயம். உங்களுக்கு அதை பற்றின கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ரைட், ஸோ இப்போ அந்த பாயிண்ட்டு அந்த கூப்பன் கோடை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்களேவும் பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்தும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 500 ருபீஸ் பெனிஃபிட் ஒரு கூப்பன் கோடுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி எத்தனை கூப்பன், ஃபார் எக்ஸாம்பிள் 1,000 ருபீஸ் கூப்பன் கோடு 8 இருக்குது அப்படின்னா உங்ககிட்ட. ரைட், ஸோ அப்போ ஒரு 1,000 ருபீஸ் கூப்பன் கோடை யூஸ் பண்ணும்போது ஒரு கூப்பன் கோடுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 to 1,000 வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். அதுதான் இங்க விஷயமே. 500 to 1,000 ருபீஸ் அகைன் ரிட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு கூப்பன் கோடுக்கு வச்சு பாருங்க. அதுதான் விஷயம். 8 கூப்பன் கோடு இருக்குன்னா ஒவ்வொரு கூப்பன் கோடுக்கும் 500 to 1,000 ருபீஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த கம்பெனியில் நம்மளுடைய இந்த கூப்பன் கோடு வச்சு பயன்படுத்தும் போது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இதை நீங்கள் இல்லை சார் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை, இவ்வளோ கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நான் என்ன சார் பண்ண போகிறேன், இவ்வளோ ப்ராடக்ட் நீங்கள் கண்டிப்பாக வாங்க போகிறது கிடையாது. ரைட்,
அதுதான் விஷயம். ஏன்னா அவங்க ஒரு லிமிடேஷன் செட் பண்ணிருப்பாங்க. கூப்பன் கோடை மட்டுமே வச்சு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அவங்க அந்த கம்பெனி லிமிடேஷன் வச்சிருப்பாங்க. மினிமம் இவ்வளோ பர்ச்சேஸுக்கு ஒரு கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷன்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் பயன்படுத்த முடியும். அப்படி பார்க்கும்போது நிறைய வாங்கிட்டே இருந்துட முடியும். ரைட். அப்போ இதை என்ன பண்ண முடியும்? மற்றவங்களுக்கு சேல் பண்ணிக்கலாம். அது எங்கே எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு நான் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். ஆக மொத்தத்தில் 100% எஸ்பிஓவே அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ரெடி பண்ணிக்கணும். நான் நீங்கள் போயிட்டு ஆளை பிடிச்சி சேல் பண்ணணும், இதுக்கு நீங்கள் ஆளை தனியாக பிடிக்கணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. எஸ்பிஓ அதுக்கு உண்டான ஆப்ஷன் சொல்லும் எங்கே அதை எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அதை பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை விருப்பம் இல்லைன்றவங்க அதை நேரடியாக சேல் பண்ணிட்டு போகலாம். அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நேரடியாக உங்களுக்கு ஃபண்ட் வர மாதிரியான ஆப்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ரைட். இல்லை அந்த கம்பெனி கிட்ட எங்கே நீங்கள் சேல் பண்ண போறீங்களோ அங்கேருந்தே உங்களுக்கு ஃபண்ட் வர மாதிரி இமீடியட்டாக அது நீங்கள் அந்த கூப்பன் கோடை அங்கே சேல் பண்ணும்போது இமீடியட்டாக யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ண உடனே அங்கேருந்து உங்களுக்கு நேரடியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் வர மாதிரி இருக்கும். பட் அதுக்குன்னு ஒரு சார்ஜஸ் கண்டிப்பாக அந்த கம்பெனி எடுக்கும். கண்டிப்பாக சார்ஜஸ்னு ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. ரைட். ஸோ அது ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஒரு 1%, 2% அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதனால் டோன்ட் வரி. ஸோ நிறையலாம் சார்ஜஸ் எடுத்துருவாங்க அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஸோ அதில் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய மற்ற கம்பெனிஸுங்கெல்லாம் என்ன கமிஷன் எடுக்கிறாங்க, நமக்கு எவ்வளோ லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 8000 கிடைக்குதுன்னா நம்ம அங்கே சேல் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரைக்கும் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எஸ்பிஓ பண்ணும். ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு கேரண்டீடாக எஸ்பிஓவே அதை சேல் பண்ணுற ஆப்ஷனை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் அதுக்காக எங்கேயும் போயிட்டு இப்போ உங்களுக்கு மெர்ச்சன்டைசர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எல்லாருமே எப்படி இமீடியட்டாக அதை நீங்கள் பணமாக மாற்றிட்டீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ரைட். ஆனால் இந்த வேலையை பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா வரக்கூடியது அங்கே எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் கிடைச்சது. இங்கே எஸ்பிஓவில் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பெருசாக கன்ஃபியூஷன் ஆகிறது ரொம்ப கிளியராக இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் மெர்ச்சன்டைசர். ரைட். ஸோ அதே மாதிரி தான் அங்கே நீங்கள் மெர்ச்சன்டைஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ஐடிஸ் எடுத்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இங்கே எஸ்பிஓ சொல்லக்கூடிய அந்த கம்பெனியில் கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதிகமான வருமானம், கம்மியான வருமானம், அந்த டிஃபரன்ஷியேஷன் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கும். ரைட். ஸோ கிளியராக இருக்கா? எந்த கம்பெனியில் என்ன டேட்டுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் ஆகஸ்ட் மந்த் சொல்லுவோம். அதே மாதிரி அதுலேருந்து 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆகஸ்ட் மந்த் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் அதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் சேல் பண்ண முடியும். ரைட். செப்டம்பர் மந்த் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோடு எல்லாமே அதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் சேல் பண்ண முடியும். உங்களுக்கு இது கடையில் வேணும்னா நீங்கள் ஷாப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் மட்டும் தானே தவிர அது கம்பல்ஷன் கிடையாது. ஓகே. அதில் கிளியராக இருங்க. அதை மாற்றி நாளைக்கு சொல்லிவிடுவோம்லாம் யோசிக்காதீங்க. அவ்வளோலாம் யாராலையும் பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் பேசிக் நாலேஜ். கண்டிப்பாக எஸ்பிஓ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கொடுக்காது. இதுக்கு நீ 8 பேர் நீங்கள் போயிட்டு பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு உங்களை சொல்ல மாட்டோம். சரியா? ரைட். நீங்கள் தான் போயிட்டு யாரையாச்சும் சேல் பண்ணிங்கன்னா அது உங்கள் கண்ட்ரோல் தானே. அது எங்கே சேல் பண்ணணும்னு அந்த சேல் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மே எஸ்பிஓ உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். கவலைப்படாதீங்க. ஓகே. கிளியராக சொல்லியாச்சா கூப்பன் கோடோட கான்செப்ட் என்னன்னு? ஸோ மந்த்லி 7000 ருபீஸ்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். டோட்டலாக அந்த 3 மந்த்ஸுக்கும் 21,000 ரூபாய் 21,000 ருபீஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? பட் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் போது அது 24,000ஆகவே ரிட்டர்ன் கிடைச்சிரும். ரைட். அதுலேயும் ஒரு 1 or 2% போகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அந்த கம்பெனிஸுக்கு நம்ம கோடை சேல் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஸோ அதுவுமே இல்லாத உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதுன்றதையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த 2% கூட போகாத இருக்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ரைட். ஸோ கிளியராக சொல்லியாச்சு. ஸோ ஆகஸ்ட் மந்தில் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் முன்னாடியே சொல்லிட்டேன். 7,000 மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 7,000 இருந்தாலே போதுமானது. நீங்கள் எலிஜிபிள் டு கண்டினியூ ஒரு ஒர்க். நான் ஃபர்ஸ்ட் மந்த் பண்ணிட்டேன், அடுத்த செகண்ட் அண்ட் தேர்ட் மந்த் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் பழைய கேட்டகரிக்கு போயிடுவீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். அதுவும் பழைய கேட்டகரி கூட போக முடியாது. உங்கள் ஐடி சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க, பிளாக் தான் பண்ணுவாங்க. நீங்கள் ரீஃபண்டபிள் வாங்கிட்டு இருந்தீங்க, பெண்டிங் பேமெண்ட்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க, எதுவும் பெண்டிங் இல்லைனா அப்போதைக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க. கண்டினியூ பண்ணவே முடியாது. இங்கே இந்த பிளான்லேருந்து அந்த பிளான் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. கண்டிப்பாக போகவே முடியாது. அடுத்த முதல் 3 மாதத்துக்கு 7,000 கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ரைட். இப்போ இந்த பேமெண்ட்டை பற்றிலாம் எந்தெந்த பேமெண்ட் எப்போ வரும் அதெல்லாம் அடுத்தது நம்ம பார்க்கலாம். பெண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ எப்போ எந்தெந்த பேமெண்ட் வரும்ன்றது அடுத்த ஆடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 by 1 நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே. ரைட். இன்னும் இதில் இந்த நியூ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டேன் ஆன்சர்ஸு. இன்னும் ட்ரைனிங் வீடியோ தான் ரெடி பண்ணணும். அது இல்லாமல் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த நியூ கான்செப்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்ததாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஓல்டு பெண்டிங்ஸ் எப்போ எது கிளியர் ஆகுன்றதை பார்க்கலாம். ரைட். அதுக்கப்புறமா நாங்கள் அடுத்தது கொடுக்க வேண்டியது ட்ரைனிங் வீடியோ தான். அதுவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சேர்ந்துடும். சரியா? ரைட். ஸோ கிளியராக புரியலைன்னா மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. அரைகுறையாக எதையும் புரிஞ்சிக்காதீங்க. ரைட். தேங்க்யூ. ஓகே. நெக்ஸ்ட் இதை பற்றி பார்த்தலாமா? ரைட். எஸ்பிஓட இந்த நியூ பிளான் கான்செப்டில் எல்லாருக்கும் இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? Q&A சொல்லுவோம் இல்லையா?
நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ஒரு 6 விதமான கொஸ்டின் தான் மேஜர் நியூ கான்செப்டில். ரைட், அந்த 6 விதமான கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கேட்டகரி 2 கேட்டகரி இல்லையா? ஒன்று எஸ்பிஓ பிஸ்னஸ் அந்த கூப்பன் பிஸ்னஸ் அக்செப்ட் பண்ணுறவங்க, இன்னொன்று எஸ்பிஓ கூப்பன் பிஸ்னஸ் அக்செப்ட் பண்ணாதவங்க. ஸோ அது 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று சேல்ஸ் டீம், ஓகே, இன்னொன்று ப்ரொமோஷன் டீம். அக்செப்ட் பண்ணுறவங்க எல்லாம் சேல்ஸ் டீமாக ஒர்க் பண்ண போகிறாங்க. ரைட், ஏன்னா அவங்க மூலியமாக மட்டும்தான் சேல்ஸ்ன்றது அந்த கம்பெனிக்கு நடக்க போகுது. ரைட், ப்ரொமோஷன் பண்ணுற டீம் மூலிமா கேரண்டீட் சேல்ஸ் நடக்கவே நடக்காது. அதனால் அவங்க ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதோட முடிஞ்சு போய்டும். அதனால் அவங்க ப்ரொமோஷன் டீம், அவ்வளோதான். சரியா? ரைட். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியேஷன் கூப்பன் கோட் நாட் அக்செப்டடுக்கு ஏன் அவ்வளோ கம்மியான வருமானம் வருதுன்னா, அவங்க மூலிமா அதுதான் அவ்வளோதான் அந்த கம்பெனிக்கு ப்ரொமோஷனுக்கு என்ன கம்மியான இன்கம் தான் கிடைக்கும். சரியா? நம்மகிட்ட மெம்பர்ஸ் அதிகமாக இருந்துட்டால் மட்டும் ஒரு யூஸும் கிடையாது. எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ரைட், நம்ம பாயிண்ட்டுக்கு வருமா? சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரொமோஷன் டீம்னு பிரிச்சிருக்கோம். கிளியராக இருங்க. கூப்பன் கோட் பிஸ்னஸ் அக்செப்ட் பண்ணுறவங்க சேல்ஸ் டீமில் ஒர்க் பண்ண போகிறாங்க. கூப்பன் கோட் பிஸ்னஸ் அக்செப்ட் பண்ணாதவங்க ப்ரொமோஷன் டீமில் ஒர்க் பண்ண போகிறாங்க. ரெண்டையுமே அக்செப்ட் பண்ணாதவங்க ரீஃபண்டபிள் டீமாக மாற போகிறாங்க, அவ்வளோதான். சரியா? ரைட், ஆர்குமெண்ட் டீம் கிடையாது, ரீஃபண்டபிள் டீம். சரியா? ஸோ அட்மின் சார்ஜ் ப்ளஸ் டிடிஎஸ் இதெல்லாம் எவ்வளோ சார் பிடிப்பாங்க? சேல்ஸ் டீமுக்கு 5% ஆல்ரெடி நம்ம 20% பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுலேயுமே ஒரு 5% கம்மி பண்ணி 15% மட்டும்தான் அவங்களுக்கு டிடெக்ட் ஆகும். இப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம இனிமேல் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அந்த ஒர்க்குக்கு அந்த இன்கமுக்கு தான். இங்கே இருக்கிறது எல்லாமே அந்த ஒர்க் அந்த இன்கமுக்கு தான். சரியா? இதுக்கு முன்னாடி இருந்தது கூட கம்பேரிஷன் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் கேட்காதீங்க. ஸோ இப்போ இந்த இமேஜில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த 15% அப்படிங்கிறது சேல்ஸ் டீமு இனிமேல் ஒர்க் பண்ண போகிறாங்க இல்லையா, அவங்க அந்த அமௌண்ட்டை எடுக்கும் போதெல்லாம் சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு 15% மட்டும்தான் டிடெக்ட் ஆகும். ரைட், ஸோ ப்ரொமோஷன் டீமில் இருக்கிறவங்களுக்கு 30% டிடெக்ட் ஆகும் அவங்களுடைய வித்ராவலில். ரைட், இவங்களுக்கு 15%, அவங்களுக்கு 30%. ஏன் சார் இந்த டிஃபரன்ஷியேஷன்? ஏன்னா இவங்கள வேறு மாதிரி டேக்ஸ் டிடிஎஸ்க்கு கணக்கு அமைக்க போகிறோம், அவங்கள வேறு மாதிரி டிடிஎஸ் கணக்கு அமைக்க போகிறோம். அந்த ஒரு மிகப்பெரிய ரீசன். 2வது ரீசன், சரியா, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு யூஸ் இல்லை. கம்பெனிக்குன்னு ஏதாவது ஒன்று நிற்கணுமா இல்லையா? அப்போ தானே அடுத்தடுத்து க்ரோத் ஆக முடியும். ஸோ ஓப்பனாக சொல்லியாச்சு, இதுதான் ரீசன். 2 ரீசனுங்க. டிடிஎஸ்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. உங்கள் 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்குமே டிடிஎஸ்லையுமே டிஃப்ரெண்ட் இருக்குது, அந்த பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது. 1. 2வது ரீசன், எஸ்பிஓவுக்கும் ஒரு ப்ராஃபிட்னு ஒன்று நிற்கணும். எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி கடன்லாம் வாங்கி கொடுத்துமே கடைசியில் எஸ்பிஓவுக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இனிமேலும் உட்காந்து இது கொடுக்கறதே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எஸ்பிஓ க்ரோத் ஆகாது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பர்சன்டேஜ் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். இங்கே 30% டிடெக்ட் ஆகும், அவங்களுக்கு 15% மட்டும்தான் டிடெக்ட் ஆகும். சரியா? ஸோ அந்த டிடெக்ஷனை பற்றி நான் இங்கே சொல்லிட்டேன். அடுத்தது நியூ வித்ராவல். 2 பேருக்கும் சேம் தான். இப்போ எந்த டீமில் நீங்கள் இருக்கீங்களோ அதுக்குன்னு பர் மந்த்துக்கான சேலரின்னு ஒன்று இருக்குது. ஸோ ட்ரைனிங் பீரியடில் வந்து 2000 சேலரி சேல்ஸ் டீமுக்கு, ட்ரைனிங் பீரியடில் வந்து ப்ரொமோஷன் டீமுக்கு 500 per month சேலரி. ரைட், ஸோ அப்போ அந்த லிமிட்டை நீங்கள் ரீச் பண்ணிட்டாலே போதும், நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? ரைட், அந்த லிமிட் ரீச் ஆகிறது தான் உங்களுடைய லிமிட். அந்த வித்ட்ராவல் எப்போ கொடுக்கலாம் அப்படிங்கிறது. லாஸ்ட் டைம் 6000 வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ உங்களுடைய பர் மந்த் சேலரி என்னவோ அதை நீங்கள் ரீச் பண்ணும்போது எடுத்துக்கலாம், அவ்வளோதான். சரியா? இப்போ நான் வந்து அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுற ஒர்க் எடுத்து பண்ணுறேன் சார், அப்போ எனக்கு நிறைய கமிஷன் வருது, நான் சீக்கிரமாக அதை ரீச் பண்ணிடுறேன், சீக்கிரமாக வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சேல்ஸ் டீமில் இருக்கேன், நான் நிறைய ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். ரைட், ஏன்னா ப்ராடக்ட் ரிவ்யூன்றது ஒரு அடிஷ்னல் இன்கம், எக்ஸ்ட்ரா விருப்பப்படுறவங்க பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். சரியா? இன்கேஸ் அந்த ஒர்க் வரும்போது அந்த ஒர்க்கை நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா அதை 2 டீமில் இருக்கிறவங்களும் பண்ணலாம், அதில் எதுவும் டவுட்லாம் கிடையாது. சரிங்களா? ப்ராடக்ட் ரிவ்யூன்றது 2 டீமுக்குமே எலிஜிபிலிட்டி தான். ரைட், அது நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும், அந்த ப்ராடக்ட்லாம் காசு கொடுத்து நம்ம ஓனாக பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு விஷயம். அது அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டேங்குது தெரியும். ரைட், யாராச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். அது உங்களுடைய அந்த பர் மந்த்துக்கான அந்த லிமிட்டை ரீச் ஆக வைக்கிது அப்படின்னா சீக்கிரமாக ரீச் ஆகிட்டு தான் சீக்கிரமாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் அந்த லிமிடேஷன் அப்படிங்கிறது ஸோ ஒவ்வொரு டீமுக்கும் அந்த 4 monthsனா அந்த 4 to 6 month ட்ரைனிங் பீரியடில் இவங்களுடைய சேலரி லிமிட் 2000 இருக்கும். ஸோ அவங்களுடைய சேலரி லிமிட் 500 இருக்கும். ஸோ மற்ற அந்த 2 ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு அது 3500 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ 1000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் ரீச் ஆகும்போது நீங்கள் வேறு எதனா அடிஷ்னல் ஒர்க்கும் பண்ணலாம். அடிஷ்னல் ஒர்க்கு நீங்கள் வேறு என்ன அடிஷ்னல் ஒர்க் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம முழுக்க அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ தான் அடிஷ்னல் ஒர்க்காக இருக்கும். சரியா? இங்கே வேறு எந்த இன்கமும் எக்ஸ்ட்ராலாம் வந்துட போகிறது இல்லை. ரைட், அது ரீச் ஆகும்போது தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்,
வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட், முடிஞ்சதா? அடுத்தது, எவ்வளோ நாட்களுக்குள்ள இது கிரெடிட் ஆகும் சார்? ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ், மேக்ஸிமம் 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளவே உங்களுக்கு அந்த பேமெண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். நம்ம இப்போ இன்றைக்கி 1ஆம் தேதி ரிக்வஸ்ட் கொடுக்குறோம்னா அடுத்து அதுலேருந்து 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் பேமெண்ட், அது 2 பிளானுக்குமே 2 டீமுக்குமே அப்படி தான் கிரெடிட் ஆகும். ஸோ 10 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே உங்கள் பேமெண்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். முடிஞ்சதா? அடுத்தது, பிளான் ஏதாவது அப்கிரேட் பண்ணிக்கலாமா சார்? நான் இப்போ ப்ரொமோஷன் டீமில் என்னால் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ரைட், நான் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா என்னால் அப்கிரேட் பண்ணிக்க முடியுமானா 100% முடியாது. ஸோ இது எல்லாருக்குமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அக்ரிமெண்ட்டில் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணி அக்ரிமெண்ட் வர போகிறீங்க. ஸோ அது ஒன்ஸ் டைம் தான், ஒவ்வொரு தடையும் மாற்றிக்கிட்டே இருக்க போதில்ல. இதெல்லாம் ப்ராப்பராக லீகல் டீம் கிட்ட கொடுத்து அதை கவர்மெண்ட் வரைக்கும் அப்ரோச் பண்ண போகிறாங்க. அதனால் ஒரு தடவை கொடுத்தது தான் மறுபடியும் வேற ஒரு டீமுக்கு, சேல்ஸ் டீம்லேருந்து ப்ரொமோஷன் டீமுக்கோ, ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீமுக்கோ மாற்ற முடியாது. இப்போ ஒரு தடவை SBO வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா மறுபடியும் உள்ளே வரவே முடியாது. அதுதான் அதுக்கு அடுத்த ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. நியூ ஜாயினிங் ஏதாவது இருக்கா? இல்லை சார், நான் ஆல்ரெடி இருந்தேன், அப்போ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் ரீஃபண்டபிள் வாங்கிட்டு போயிட்டேன், இப்போ நான் ரெடியாக இருக்கேன் சார், நான் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஒன்ஸ் வேணான்னு நம்ம ரீஃபண்டபிளுக்கு அப்ளை பண்ணிட்டோம், ரிஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா மறுபடியும் அந்த ஐடியா உள்ளே கொண்டு வரவே முடியாது. இப்போ என்ன இருக்கோ அதை நம்ம ரிப்போர்ட்டாகவே கொடுத்துட போகிறோம். அவங்கவுங்க அந்தந்த டீமில் அப்படியே கண்டினியூ ஆக போகிறாங்க. அதில் சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கா சார்? இன்னும் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அதுவும் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சேலரியில் சேஞ்சஸ் இருக்குது. இது சேல்ஸ் டீமுக்கு மட்டும்தான். ப்ரொமோஷன் டீமுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. சேல்ஸ் டீமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது ஏன் சார் சேல்ஸ் டீமுக்கு மட்டும் அவ்வளோ தூரம் வாரி கொடுக்குறீங்க? அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷனா தெரியலையா? அப்போ நாங்களாம் மனுஷனா இல்லையா? நாங்களாம் ஒர்க் பண்ண மாட்டோமா? நாங்கள் நல்லா ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லிட்டா மட்டும் நமக்கு யாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. சரியா? ரைட். அதுவும் நம்ம வந்திருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. ரைட். இங்கே சேல்ஸ் தான் டிசைட் பண்ணும் நம்மளுடைய வருமானத்தை. அந்த சேல்ஸை யார் உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க? சேல்ஸ் டீம் தான். அப்போ அவங்களுக்கு தான் பெனிஃபிட் அதிகமாக கொடுக்க முடியும். அவங்க பெனிஃபிட் வாங்கி உங்களுக்கு கொடுத்தாக்கா நாளைக்கு எங்களையும் எல்லாரையும் சேர்த்து வச்சு தான் எல்லாரும் இந்த இன்னைக்கு சொல்லிட்டு போகிறவங்களா எத்தனை பேர் இருப்பாங்க இல்லையா? அதனால சேல்ஸ் டீமுக்கு ஏன் அதிகப்படியான பெனிஃபிட் இருக்குன்னா அவங்களால தான் சேல்ஸ் ஆகும். ப்ரொமோஷன் டீமால என்ன பெனிஃபிட்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கு, இவங்க இதெல்லாம் பண்றாங்கன்றத ப்ரொமோட் மட்டும் தான் பண்றோம். சேல்ஸுக்கு அஷூரன்ஸ் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு சரியா, நம்ம ப்ரொமோஷன் பண்றதுனால அதிகமான ஒரு ப்ராஃபிட் வந்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்கன்னா அதில் பெருசா என்ன வந்துடும், வியூஸ்க்கு 1000 வியூஸ்க்கு. கூகுளில் பிளாகோ வெப்சைட்டோ வச்சிருந்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ்ல 1000 வியூஸ்க்கு எவ்வளோ வந்துடும்? ரொம்ப கம்மியான இன்கம் தான். அதை விட இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குமே தவிர அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ப்ரொமோஷன் டீம் மூலியமா வரக்கூடிய கம்பெனிக்கு வரக்கூடிய வருமானமே அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இங்கே ஏன் சேலரி டிடெக்ட்லாம் அட்மின் சார்ஜ்னு ஒன்று எதுக்கு டிடெக்ட் பண்ணுறாங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம இன்ட்ரோ போனஸ் ஒன்று கொடுக்கறது கூட அதை யூஸ் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவில் கூட இருந்தோம். அதெல்லாம் எதுவுமே இனிமேல் கிடையாது. மொத்தமாக டிடெக்ட் தான். 15%, 15%, 10%, 30%, 30%. ஏன்னா SBOக்கு இன்கம் அந்த கம்பெனிலேருந்து வர்றதே நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பேஸ் பண்ணி மட்டும்தான் அங்கேருந்து வரும். சரிங்களா? இன்னைக்கு வந்து மொத்தம் ஒரு 10 சேல்ஸ் நடந்திருக்கு, இல்லை 10 வியூஸ் வந்திருக்கு, 10 பேர் வந்து லீட் பிடிச்சி கொடுத்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி 10 பேர் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அங்கே இன்கம் வரும். அதை பேஸ் பண்ணி தான், அந்த டாஸ்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வருமானம். ரைட். அப்போ அங்கேருந்து வர்றது அங்கே வந்து அப்படியே டீமுக்கு எடுத்து கொடுக்கும்போது அப்போ கம்பெனிக்குன்னு ஒரு ப்ராஃபிட்னு ஒரு இன்கம் இருக்கணும் இல்லையா? அதனால தான் அந்த இப்போ சேல்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 10% கிட்ட வரைக்கும் நிற்கும் SBOக்கு. ப்ரொமோஷன் டீமில் அது கிட்டத்தட்ட ஒரு 20 to 25% வரைக்கும் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரொமோஷன் டீம் மூலிமா. ஸோ இதுதான் கம்பெனியோட ப்ராஃபிட். சரிங்களா? ரைட். இதை தவிர வேறு ஏதாவது புதுசாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கமிஷன் கிடைக்கும். நீங்கள் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூக்கெலாம் வாங்குறீங்க இல்லையா, அதுலேருந்துலாம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான கமிஷனும் உண்டு. அதுவும் உண்டு. சரியா? ஒன்றும் அப்படியே ஓப்பனாக சொல்கிற பாருங்க. இதுதான் விஷயம். இங்கே இப்படி இருந்துமே குறை சொல்லும் போது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிறது. ஓகே, சேலரி இன்க்ரிமெண்ட் நான் சொல்லிட்டேன். பிளான் ஏதாவது ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்க முடியுமா? நான் இப்போ ப்ரொமோஷன் டீம்லேருந்து சேல்ஸ் டீமுக்கு மாறிக்க முடியுமா? நான் அப்போ பே பண்ணுறேன், அப்போ நான் கூப்பன் கோட் வாங்க கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? ஒன் டைம் நீங்கள் உங்கள் நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி, உங்கள் பேங்க் டீட்டெயில், உங்கள் பேன் கார்டை கொடுத்து ஒரு விஷயத்தில் வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான். சரிங்களா? மறுபடியும்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அந்த பிளான் அப்கிரேட்ன்றது நம்ம இதுக்கு முன்னாடியே கொடுத்ததில்ல. இனிமேல் பிளான் அப்கிரேட்னா ஒரு பிளான்லேருந்து இன்னொரு பிளானுக்கு அப்கிரேட் ஆகிறது. நீங்கள் கோல்டுலேருந்து டைமண்ட் ஆகிறது ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது அந்த பேசிக்குள்ளேயே தான் நீங்கள் இருப்பீங்க. இப்பயும் அதே தான். நீங்கள் சேல்ஸ் டீம்னா சேல்ஸ் டீமுக்குள்ளேயே தான் இருக்க முடியும். சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கும். சரியா? ப்ரொமோஷன் டீம்னா ப்ரொமோஷன் டீமில் மட்டும்தான் இருக்க முடியும். சரியா? சேல்ஸ் டீமுக்கு மாற முடியாது. பேசிக்லேருந்து ப்ரீமியம் எப்படி போக முடியாதோ, ப்ரீமியம்லேருந்து எப்படி பேசிக் போக முடியாதோ அதே மாதிரி தான் இதுவும். அது அப்போவே அப்படி இப்போ சொல்ல வேணும், கம்பல்சரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம். ஸோ ஒன்ஸ் நம்ம அக்ரிமெண்ட்லாம் உள்ள சைன் பண்ணி உள்ள வந்துட்டோம்னா நம்ம அந்த டீம்லேயே தான் கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும்.
கிளியர் ஆயிடுச்சா? இது பக்கா கிளியராக இந்த இமேஜில் இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டுனா இது நியூ பிளானில் இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இதை தவிர்த்து வேறு எதனா கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமாண்டர்ஸ் கிட்ட கொண்டு வாங்க நியூ பிளானில். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் கொண்டு கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. ஒரே நாள் தான் இருக்கும், அதெல்லாம் 2-3 நாள்லாம் இருக்காது. ரைட். ஸோ ஒரே நாள் தான் வித்தவுட் ரிக்வஸ்ட் இருக்கும். அதுவும் கிளியராக நான் எப்பயும் சொல்லிடுறேன். முன்னாடி 29ஆம் தேதி கொடுக்க போகிறோம்னு 25ஆம் தேதி இன்னும் 4 நாள் இருக்குது. அப்போ இந்த 4 நாள் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நோட்டீஸ் போர்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு யூடியூப்ல வீடியோ போகிற அத்தனை பேரும் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. நோட்டீஸ் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் யூடியூபரே 2 நாளைக்கு அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் வீடியோ போகிறவங்களாம் இருக்காங்க. ஒன்றுமே அவங்களெல்லாம் குறை சொல்லவே கூடாது. முழுக்க கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சிக்காமல் போனது நீங்கள் தான். அப்போ அது பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தான் கிடைக்கணும். ரைட். அவங்க ஒன்றும் அஃபிஷியல் ஸ்டாஃப்ஸ் இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக நோட்டீஸ் போல கொடுக்குற மாதிரி கொடுக்கறதுக்கு. இங்கே தான் இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் போனது உங்கள் பிரச்சனை மட்டும்தான். சரியா? ஸோ ஐடி பெண்டிங் அண்ட் டிக்ளைன் இருக்குது. இது மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக அது கிளியர் ஆகிடும். நம்ம ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவும் கிளியர் ஆகிடும். அது பிரச்சனை இல்லை, அதுவும் சால்வ் பண்ணி முடியாது. ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருக்காங்க. ஒரு சில பேங்க் ஸ்டேட்மெண்ட் நமக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது. இங்கே பிரச்சனையே அதுதான், நிறைய விஷயத்துக்கு ஸ்டேட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. ரைட். ஸோ அது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதையும் சரி பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக 10 நாளுக்குள்ளே கண்டிப்பாக சரியாயிடும். டோன்ட் வரி. சரியா? அடுத்தது பார்த்தோம்னா இந்த பேமெண்ட் எனக்கு ரிட்டர்ன் வரல, அது ஒரு விஷயம் இருக்குது. ரைட். எனக்கு நான் கிரெடிட் ஆகிடுச்சு இந்த டேட்டுக்கு, பட் ஆனால் எனக்கு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகலன்னு ரிக்வஸ்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த தீபாவளி போனஸு மற்ற இந்த ஆஃபர்லாம் கொடுத்துருந்தோம், அந்த பீரியடில் எனக்கு அமௌண்ட் வரல, இந்த ரிக்வஸ்ட்லாம் இருக்குது. அதுவுமே மோஸ்ட்லி இந்த 10 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இதெல்லாம் இந்த 10 டேஸ்க்குள்ளே முடிகிற விஷயங்கள். ரைட். ஸோ இங்கே நான் சொல்லியிருக்கிற எத்தனை விஷயம் பாருங்கள், எல்லாமே ஒரு 10 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ரைட். ஆனால் இது இப்போ சொன்ன இந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆகும். அதனால தான் அக்யூரேட்டான டேஸ் இங்கே மென்ஷன் பண்ணாதனால அந்த விஷயத்தை இங்கே பாயிண்ட்டாக கொடுக்கல. சரியா? ஸோ அது ஒரு 10 to 20 டேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது இப்போ நாம் இந்த 10 டேஸ்க்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா நம்ம 10 டேஸ்க்குள்ள ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 10 டேஸில். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா டீமை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதான் இப்போ 4 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இல்லையா, நீங்கள் சேல்ஸ் டீமா இல்லை ப்ரொமோஷன் டீமா ரீஃபண்ட் டேபிள் டீமா, இந்த டீம் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் மெயின். இது ஒன்று தான். அடுத்தது இங்கே பிடிஓ ஆஃபீஸர் செலக்ட் பண்ணுற வேலை இருக்குது. அது அட்மின் டீமே அது ஈஸியாக ஒரே நாளாக பண்ணிவிடும். அது நிறைய பெரிய ஒர்க்லாம் இல்லை, அது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. அது நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 4 டேஸ்க்குள்ளே அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடும். அடுத்தது பேட்ச் பை பேட்ச் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முடிஞ்சது. எல்லா கேள்விகளுக்குமான பதில் இன்னைக்கு 1 மணி நேரமாக கத்தனை எனக்கு வாய் வலிக்காது, காது கொடுத்து கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய் வலிக்கும்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஓகே. நான் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் யோசித்து எதை பண்ணாலும் செயல்படுங்க. உங்கள் அப்லைனர் டவுன்லைனருக்குள்ளே யார் என்ன ஷேர் பண்ணாலும் தெளிவாக இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதுதான். சரியா? தேங்க்யூ டீம் மெம்பர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஃபஸ்ட்டு ஆன்சரை பார்த்துடலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகே. ஸோ செப்பரேட்டாக தான் பே பண்ணணுமா இல்லை மொத்தமாக கூட பே பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத கொஸ்டின். ரைட். ஸோ நீங்கள் செப்பரேட்டாகவும் பே பண்ணலாம், மொத்தமாகவும் பே பண்ணலாம். அது உங்கள் விருப்பம் தான். என்னுடைய அட்வைஸ் என்னென்னா மொத்தமாக பே பண்ணாதீங்க. மொத்தமாக எவ்வளோ பே அமௌண்ட் 21,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பட் அது பே பண்ணால் ஒன்றும் வேஸ்ட்டில் ஆகிட போகிறதில்ல. பட் ஆனால் நீங்கள் மறுபடியும் அதை சேல் பண்ணும்போது உங்களால் 3 மந்த்ஸ்க்குள்ளேயே சேல் பண்ண முடியாது. சரிங்களா? மறுபடியும் அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் மந்த் பே பண்ண வேண்டியது இப்போயே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரைட். ஸோ அடுத்தது செப்டம்பர் மந்த்து பே பண்ண வேண்டியது இப்போ பே பண்ணிட்டீங்கன்றதுக்கோசரம் ஆகஸ்ட் மந்த்லேருந்து 3 மந்த் கால்குலேட் பண்ணி உங்களால் எல்லாத்தையும் சேல் பண்ணிக்க முடியாது. ஓகே. நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு கண்டிஷனே அப்படி தான். எப்படி அந்த கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னா 8 கூப்பன் கோட் பர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 8 கூப்பன் கோட் தான் ஒரு ஐடிக்கு சேல் பண்ண முடியும். ஸோ இதுதான் கண்டிஷன். அதனால் நீங்கள் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால பெருசாக உங்களுக்கு பெனிஃபிட் எதுவும் இருக்காது. மொத்தமாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால. ஓகே. செப்பரேட்டாகவே பே பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அட்வைஸ். ரைட். அடுத்தது 7,000 கூப்பன் கோட் சர்டன் அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை அந்த கூப்பன் கோடு நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா? கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் சர்டன் அமௌண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஆகும் 7,000 rupees கூப்பன் கோடு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை அப்புறம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக அப்படி பண்ண முடியாது. 7,000 கண்டிப்பாக 7,000 தான் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ரைட். பெனிஃபிட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல சார் அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பாக 7,000 rupeesக்கு மட்டும்தான் கூப்பன் கோட் நம்ம பல்காக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். ரைட். இப்போ வித்ரா ரிக்வஸ்ட் கொடுத்து ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு கூப்பன் அண்டு நான் கூப்பன் கோட் பேசிஸ் பேமெண்ட் ரிலீஸ் ஆகும் பண்ணுவீங்களா? அதெல்லாம் கிடையாது. இப்போ வித்ராவல் பண்ணவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கிறவங்களெல்லாம் என்ன பேசிஸில் அமௌண்ட் பிடிக்க போகிறாங்க, அந்த டிடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் நாளைக்கு சொல்கிறேன். ரைட். இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம புதுசாக ஒர்க் பண்ண போகிற கான்செப்ட். அவங்க அப்போ மட்டும்தான் அந்த கான்செப்டில் ரன் ஆகும்.
எப்போல்லாம் பிளான் அமௌண்ட் ரீச் பண்ணுறோமோ அப்போல்லாம் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் சார். நீங்கள் மந்த்லி இல்லை நீங்கள் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அப்போ ரிக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். மந்த்லி ஒரு குறிப்பிட்ட டைமிங் வச்சு அந்த டைமிங்கில் தான் பண்ணணும்லாம் எதுவும் கண்டிஷன்ஸ் கிடையாது. நீங்கள் எப்போ ரீச் பண்ணுறீங்களோ அந்த லிமிட்டை அப்போ நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட். 1 மந்த் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எதுவும் சர்டன் டேஸ் லிமிட் இருக்குமா சார்? ஆமாம், கண்டிப்பாக 1 மந்த் ஃபுல்லாக எப்போ வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக அது ஒரு லிமிட் இருக்கும். எத்தனை நாட்களுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த டைம் கிட்ட வரும்போது நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீங்கள் அப்போ பண்ணிக்கலாம். ரைட். இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு ஒரு 4-5 டேஸ் முன்னாடி தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அதே மாதிரி அது மினிமம் ஒரு 10 டேஸ்க்கு மேலே அந்த டியூரேஷன் இருக்கும். அதனால் நோ ப்ராப்ளம். பிளான் ரிகார்டிங் வீடியோஸ் நம்ம வெப்சைட் ஷேர் பண்ணுவீங்களா சார்? லைக் அதர் லாங்குவேஜ் ஆல்சோ. பிளான் ரிகார்டிங் வெப்சைட்டில் வீடியோஸ் வராது, பட் வீடியோஸ் வரும். சரிங்களா? ஸோ வெப்சைட்டில் வராது, பட் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். சரிங்க. அடுத்தது நம்ம வெப்சைட் FAQ பழசு ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் ரெடி பண்ணலாமா சார்? நாங்கள் ஓகே. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ரைட். நியூ ஜாயினர்ஸ்க்கு தான் இந்த FAQ வீடியோ போகிறது, வெப்சைட்டில் வீடியோ போகிறது, இது எல்லாமே நியூ ஜாயின். நம்ம தான் நியூ ஜாயினிங்கே கிடையாது. ரைட். நம்ம நேச்சராக ஒர்க் என்னவோ அதை பற்றி தான் நம்ம போட போகிற வெப்சைட்டில். அதனால் அதெல்லாம் தேவைப்படாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. இப்போ இதுக்கப்புறம் FAQன்ற ஒரு ஆப்ஷனே தேவைப்படாது. அதாவது மல்டிபிள் ஐடிஸ் யூஸ் பண்ணுறவங்க கூப்பன் கோட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 2 members சேம் கேட்டகரி லைக் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் 1 ஆப் இன்ஸ்டால் பண்ண சொன்னால் 1 டிவைஸ் 1 டைம் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஃபார் 1 members அனதர் members எப்படி பாசிபிள் ஆகும் சார்? ரைட். மல்டிபிள் ஐடிஸ் யூஸ் பண்ணுறவங்க இன்கேஸ் ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொன்னோம்னா எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணால் அது எப்படி கால்குலேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு டிவைஸுக்கு, அதாவது ஒரு மொபைல் நம்பர் ஒரு மெயில் ஐடி அதை பேஸ் பண்ணி தான் கவுண்ட் எடுப்பாங்க. சரிங்களா? ரைட். மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி பேஸ் பண்ணி தான் ஒரு ஆப் இன்ஸ்டாலேஷனை கவுண்ட் எடுப்பாங்க. நீங்கள் ஒரே டிவைஸில் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. உட்காந்து ஆப்பில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் இதில் இன்ஸ்டால் பண்ண, மறுபடியும் இதில் லாகின் பண்ண, அது கொஞ்சம் பெரிய வேலை தான். ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களெல்லாம் அந்த டாஸ்க்கை கண்டிப்பாக பண்ண முடியாது. அந்த இன்கம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சரிங்களா? ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு ஒர்க் கொடுத்தா தனித்தனி மொபைலில் தான் பண்ணணும். ரைட். ஸோ அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு வேலை தான். அது கொஞ்சம் கஷ்டம் தான், பண்ண முடியாது. ஒரு ஐடி தான் பண்ண முடியும் அந்த ஒர்க்கான. அந்த ஒர்க்கே நம்ம ரெகுலராக இருக்க போகிறதில்ல. ரைட். ஸோ மேக்ஸிமம் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது நமக்கு SBI எத்தனை ஆப் ரெக்கமெண்ட் பண்ணணும்னா மேக்ஸிமம் பர் இயருக்கே ஒரு 5 ஆப் அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு மேலே இன்ஸ்டாலேஷனுக்கு எதுவும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணுற ஒர்க்கு அதுதான் ஒர்க்காகவே இருக்கும்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு அவ்வளோதான். ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 ஆப்ஸ் பர் இயருக்கு கொடுக்கலாம். அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ரைட். பேமெண்ட் பண்ணால் அமௌண்ட் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாலெட்டில் ஆட் ஆகுமா சார்? பேமெண்ட் பண்ணால் அமௌண்ட் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாலெட்டில் ஆட் ஆகுமா சார்? ஆர் பேமெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வாலெட்டில் அமௌண்ட் ஆகிடுமா சார்? வித் how many percentage reduction சார்? இந்த கொஸ்டின் எனக்கு கிளியராக புரியல. பேமெண்ட் பண்ண அமௌண்ட் வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ண அமௌண்ட்டா? பேமெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி வாலெட்டில் ஆட் ஆகுமா? இது கிளியராக புரியல. ஓகே. பேமெண்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடுமா சார்? கிளியராக இல்லை. டாஸ்க்கு பண்ணும்போதெல்லாம் இயர்லியஸ்ட் மெத்தட் மாதிரி இதுக்கு முன்னாடி மாதிரி அமௌண்ட் வாலெட்டில் ஆட் ஆகிடுமா சார்? ஆமாம். டாஸ்க் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் தான். பட் என்ன இதில் அந்த 2 கேட்டகரி இருக்கு இல்லைங்களா? மைக்ரோ டாஸ்கில் ஒரு சில ஒர்க்கெலாம் ஒரு 2 days டைம் எடுத்துக்கும், 2 days 3 days டைம் எடுத்துக்கும். ஒரு சில டாஸ்க்கெலாம் லைக் எப்படின்னா அந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுலாம் இந்த மாதிரியான ஒரு சில ஒர்க்கெல்லாம் மைக்ரோ டாஸ்கில் ஒரு 2 days வரைக்கும் டைம் எடுத்துக்கும். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் கம்பல்சரி ஒரு 2 days to 3 days டைம் எடுத்துக்கும் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணுறது. டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் உடனே ஆட் ஆகிடும். மைக்ரோ டாஸ்க்லேயே ஒரு சில டாஸ்க்கெல்லாம் இமீடியட்டாக அமௌண்ட் ஆட் ஆகிடும். ஸோ அந்த ஒர்க்கை பொறுத்து ஒரு சிலது ஆட்டோமேஷனாக செக் பண்ண முடியும், செக் பண்ணிவிடுவாங்க. ஒரு சிலது ஒர்க்கெலாம் மேனுவலாக தான் செக் பண்ணும்போது ஒரு 3 daysக்குள்ளே அமௌண்ட் ஆட் ஆகும். மேக்ஸிமம் 3 days அதுக்குள்ளே ஆட் ஆகிடும். ரைட். கூப்பன் கோட் பேமெண்ட் இப்போ வந்தால் ப்ரைவேட் மெசேஜ் சிலருக்கு டவுட் சார். திஸ் 3 months ஒன்லி, பட் பர் இயர் எவ்வளோ மந்த்ஸு சார் அந்த அமௌண்ட் டியூரேஷன் நெக்ஸ்ட் இயர் இருந்து எந்த மந்த்ஸுக்கு கொஞ்சம் கிளியராக? ஓகே. ஒன்லி 3 months மட்டும்தான். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதும் பண்ணாத உங்கள் விருப்பமாக தான் இருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும்தான் இருக்க போது. வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படி தான் இருக்கும். அதுபடியே நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு எதுவும் கட்டாயம்லாம் கிடையாது. அதனால் நம்ம நெக்ஸ்ட் இயர் அதுக்கடுத்த இயர் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷனுக்கே போக வேண்டாம். ரைட். மல்டிபிள் ஐடிஸ் யூஸ் பண்ணுறவங்க எக்ஸாம்பிள் 2 IDs கூப்பன் கோட் அண்டு 1 IDs நான் கூப்பன் கோட்
செலக்ட் பண்ணாங்க. பேமெண்ட் ப்ராசஸ் இந்த 3 ஐடிஸும் 1 பர்சன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ 1 பேங்க் அக்கௌண்ட் அண்டு 1 பேன் கார்டு. இதனால் வித்ரா ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது எதனா ப்ராப்ளம் ஆகாது. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி ஒரு 5 to 6 ஐடிஸ் வரைக்கும் அலோவ் பண்ணியிருக்கோம். அது நோ ப்ராப்ளம், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தோம். பட் லீகல் டீம் அதை ரெக்கமெண்ட் பண்ணலை. அது மாதிரி பண்ணாதீங்க, தேவையில்லாத டிடிஎஸ் இஷ்யூஸ் வரும். ஸோ 5 to 6 அதிகம் தான், அதுக்கு மேலே கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5 to 6 ஐடிஸ் வரைக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் பேன் கார்ட்ஸை நீங்கள் கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ரைட். ஸோ 1 மெம்பர்ஸ் எவ்வளோ ஐடிஸ் யூஸ் பண்ணலாம் அண்ட் 1 பேங்க் அக்கௌண்ட். இதுக்கு ஆன்சர்ஸ் இப்போ நான் கொடுத்துட்டேன், இதுக்கும் சேர்த்தே கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கூப்பன் கோடு எந்த டேட்டுக்குள்ளே பேமெண்ட் பண்ணோம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் ஒரு 2nd வீக் 3rd வீக் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், சரிங்களா. சப்போஸ் கண்டென்ட் ரைட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அட்மின் டெஸ்ட் பண்ணிவிட்டு நாட் எலிஜிபிள் மீன்ஸ் நெக்ஸ்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாமா சார் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட் ரைட்டர் அண்ட் இன்ஃப்ளூயன்சரை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாபுக்கு போயிடுவாங்க, சரிங்களா. அதை நான் சொல்கிறேன், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கருக்கு போயிடுவாங்க. அது அப்படி தான் ரன் ஆகும், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. கூப்பன் கோடு ஆஃப்டர் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்து பேமெண்ட் வந்தால் அப்புறம் பேமெண்ட் பண்ணலாமா சார்? அது உங்களுக்கு டைமிங் பொறுத்து. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு இருக்கிற கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர்கிட்ட இருக்கீங்க, மொத்த பேருக்கு ஒரே நாளில் பேமெண்ட் போட முடியாது, சரியா. அது கொஞ்சம் கண்டிப்பாக டைம் எடுக்கும். அப்படி இருக்கும்போது ஸோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் பே பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடியே பே பண்ணிவிடுங்க, சரி. அதுக்கப்புறம் பே பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடியே தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. ரைட். அது அந்த டைமிங்கை பொறுத்து தான். எப்போ நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்ததுலேருந்து நீங்கள் பேட்ச் பை பேட்சாக தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம், ரைட். ஸோ அது எப்படின்றது நம்ம அந்த டைமிங்கில் அதை டிசைட் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு முன்னாடி கிடச்சிரும், ஒரு சிலருக்கு கடைசி பேட்சில் வரும். நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இல்லை ஒரு 2-3 டேஸ்லேயும் மொத்த பேருக்கும் போட்டவும் முடியாது. இப்போ பழைய மெத்தடில் பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ரைட். நம்ம அதை அப்போ செக் பண்ணலாம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்கிறது. அதான் இப்படி இருந்தால் தான் எவ்வளோ ஐடிஸ் கூப்பன் கோடு செலக்ட் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை கண்டிப்பாக அது சொல்ல முடியாது, முன்ன பின்ன தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க, அது பெட்டர் ஆப்ஷன். நான் ஒரு சஜஷனாக தான் சொல்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் உடனடியாக, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் போட ஆரம்பிக்கிறோம், ஒரு 15-20 தேதிக்கு மேலே பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அடுத்த ஒரு 10 டேஸ்க்குள்ளே எல்லாருக்கும் பேமெண்ட் கிடைச்சிட்டா ஓகே. கிடைக்கலன்னா அது ஒரு ரீசனாக நீங்கள் நாளைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கு அஷூரன்ஸ் எஸ்பிஓ கொடுக்காது, ரைட். அங்கே என்னைக்கு ஓப்பன் பண்ண சொல்கிறாங்களோ அங்கே அன்றைக்கி ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இங்கே எஸ்பிஓ பேமெண்ட் ப்ராசஸ் அது ஒரு பக்கம் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பேமெண்ட்டை வாங்கி பே பண்ணிக்கலான்றது அது முழுக்க உங்களுடைய ரிஸ்க் தான், சரிங்களா. ரைட். அதை மேபி டைமிங் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கும் ப்ரிப்பேராக இருக்கிறதுக்கு பாருங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது. ஓகே. கூப்பன் கோட் பர்ச்சேஸ் எவ்ரி மந்த் பர்ச்சேஸ் சேல்ஸ் பர்ச்சேஸ் சேல்ஸ் டோட்டல் 3 months மொத்தமாக பர்ச்சேஸ் கூப்பன் கோட் சேல்ஸ் பண்ணிக்கலாமா சார்? மொத்தமாக பண்ணிக்கலாமா? இல்லை பண்ண வேண்டாம். 2 months சேர்த்து பண்ணிவிட்டு 1 month செப்பரேட்டாக பண்ணிக்கலாமா? வேண்டாம், அப்படிலாம் பண்ணாதீங்க, அவ்வளோதான், ரைட். குட் மார்னிங் சார். சில மெம்பர்ஸ் கேள்வி சார். ஓகே. 4 to 5 ஐடிஸ் வைத்திருப்பவர்கள் நோட்டீஸ் போர்டில் எப்படி பிளான் சூஸ் பண்ணுவது என்று கேட்டாங்க. எத்தனை ஐடி வச்சுருந்தாலும் அத்தனை ஐடிக்கு உங்களால் 7,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கையில் ரெடியாக இருக்குது, என்னால் 3 மாதத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அது உங்கள் விருப்பம், சரிங்களா. ரைட். நோ இஷ்யூஸ். இல்லை அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா எவ்வளோ பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஓகே. எத்தனை ஐடிஸ் உங்களால் கூப்பன் கோடுக்கு பே பண்ணி பிஸ்னஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். கூப்பன் கோட் அக்செப்ட் ஆப்ஷனு, இல்லைனா நாட் அக்செப்ட் ஆப்ஷன். இல்லை எனக்கு எதுவுமே வேணால் ரீஃபண்டபிள் கொடுத்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், ரீஃபண்டபிள் வாங்கிக்கிறதுனால நம்ம வாங்கிக்கலாம், அது உங்கள் விருப்பம், ரைட். ரைட். செகண்ட், ஃபாரின் பீப்புள் ப்ராடக்ட் வாங்குவது எப்படி பற்றி டவுட். ப்ராடக்ட் வாங்குறது ஃபாரின் பீப்புள் இப்போதைக்கு அந்த கம்பெனி கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது இப்போதைக்கு கிடையாது. நீங்கள் இங்கே இருக்கிற யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கணும்னா இங்கே இந்தியாவில் இருக்கிற யாருக்கு வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். இந்தியா ஃபுல்லாக அவங்க கொடுக்குறாங்க, பட் ஃபாரின் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் தான். இன் ஃபியூச்சரில் வந்ததுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன், ரைட். நெக்ஸ்ட் அனதர் டவுட். மல்டிபிள் ஐடிஸ் இருக்கு மெம்பர்ஸ், ஆல் ஐடிஸ் கூப்பன் கோட் செலக்ட் பண்ணணுமா கேட்குறாங்க. எல்லா ஐடிஸும் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ ஆன்சர் கொடுத்துட்டேன், ரைட். இப்போ தான் ஆன்சர் கொடுத்தேன், அது உங்கள் விருப்பம் தான். கூப்பன் கோட் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோமா சார்? அது ஒர்க் எல்லாம் மேக்ஸிமம் 10 days சொல்லியிருக்கல, அதுக்குள்ளே நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் பேட்ச் பை பேட்சாக. ஸோ கூப்பன் கோட் எல்லாம் டைம் எடுக்கும், இன்னும் ஒரு
எப்படியும் ஒரு 15-20 நாளைக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கொண்டு வந்திருக்க இந்த சேஞ்சஸ் படி அவங்க ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சாஃப்ட்வேரில். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், கண்டிப்பாக டைம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, முடிஞ்சுதா? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துட்டு ரைட், கிளியர், தேங்க்யூ. ஓகேங்க, இப்போ சார் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. இந்த வீடியோ வந்து லாங்காக இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்து இந்த 46-7 நிமிஷம் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எஸ்பியோட இப்போ கரண்ட் அப்டேட் எல்லாமே நீங்கள் வந்து இந்த வீடியோ மூலிமா ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுருந்துருப்பீங்க. எஸ்பிஓ மெம்பர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் ஆடியோ கேட்டு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்த அத்தனை நபர்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.